ஐயப்ப பக்தர்களே நமஸ்காரம். நாளையிலேருந்து கார்த்திகை 1 எல்லோரும் மாலை போட ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கான பதிவு தான் இது. இந்த பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கை கட்டாயமாக மாறும். அது என்ன பூஜை அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன். அனைவரும் போய் பார்த்துக்கோங்க. நன்றி, நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் அரவிந்த் ஐயங்கார், ஜோதிட சாம்ராட். இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு. இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எடுக்கக்கூடிய கிழமை என்ன அப்படின்னா, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ 12:30 மணிக்கு மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் வந்து துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். இன்றைய தினமும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த தினத்தில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, நாளையிலேருந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருது. எல்லோரும் சபரிமலைக்கு மாலை போட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாலை போடுறது எப்படி போடணும், ஐயப்ப சுவாமியை எப்படி வழிபடணும், கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனை வழிபடுறதுக்கு என்னென்ன மாதிரி பிரார்த்தனைகள் செய்யலாம், எப்படி விரதம் இருக்க போகிறது, அதை பற்றி இப்போ நம்ம காணப்போகிறோம். கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே நாளையிலேருந்து மாலை போடுவீங்க. சபரிமலைக்கு மாலை போடுறது அப்படிங்கிறது பாக்கியம் இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து சபரிமலையில் மாலை போட முடியும். முதல்ல விரதம் இருக்கிறது அதை விட ஒரு ரொம்ப சிரத்தையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். விரதம் சபரிமலைக்கு மாலை போடுறோம் அப்படின்னா 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கிறது முக்கியம். இப்போ வந்து கால சூழ்நிலை இருக்கிறது, எல்லோரும் 3 நாள்லேயே விரதம் இருந்துட்டு மலைக்கு போகிறா. அது வந்து எந்த விதத்தில் ஒரு நியாயம் அப்படிங்கிறது தெரியல. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா 48 நாட்கள் தொடர்ந்து கண்டினியூவாக விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயங்களாக ஏற்படுத்தி தரும். மாலை போடுறது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, டெய்லி பச்சை தண்ணியில் வந்து குளிக்கணும். ஃபஸ்ட்டு மாலை போட்டாச்சு அப்படின்னாவே நம்ம வந்து பச்சை தண்ணியில் குளிக்க ஆரம்பிச்சிடணும். விடிகாத்தாலேயே குளித்து முடித்து ரெடியாக சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் இட்டு, ஐயப்பனுக்கு ரொம்ப பிடித்தமான வஸ்திரம் என்ன அப்படின்னா கருப்பும் நீல நிறை ஆடைகள் தான் ஐயப்பனுக்கு வந்து ரொம்ப விசேஷம். ஐயப்பன் முதல்ல வந்து என்ன ஸ்வரூபம் அப்படின்னா, அவர் வந்து காவல் தெய்வம் சாஸ்தா வகை. அதனால் வந்து அவருக்கு கருப்பு நிற ஆடைகளும் நீல நிற ஆடைகளும் ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. ஆகவே தான் அந்த பக்தர்கள் அனைவரும் நம்ம வந்து கருப்பு நிற ஆடைகளும் நீல நிற ஆடைகளும் வந்து அணிகிறோம். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே போல் நம்ம மாலை வந்து போடுறப்ப துளசி மணி மாலை தான் வந்து நமக்கு வந்து மாலை வந்து நம்ம கழுத்தில் போட்டுக்கிற வழக்கம். 108 மணிகள் கொண்ட 108 108 துளசிகளால் ஆன அந்த உருண்டை மணியை வந்து 108 இருக்கணும். அந்த துளசி மணி மாலை கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மாலை, துணை மாலைன்னு சொல்லுவோம். அந்த துணை மாலையும் சேர்த்தி தான் வந்து போடக்கூடிய வழக்கம். அதையும் போட்டுக்கணும். போட்டுட்டு தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் விரதம் வந்து கண்டினியூவாக இருக்கணும். சப்போஸ் முடியல அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அந்த 3 நாள் 7 நாள் அந்த மாதிரி 11 நாள் விரதம் இருந்து மலைக்கு போகிற வழக்கங்கள் இருந்து வருகிறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபடணும் ஐயப்ப சுவாமியை. அதே போல் இந்த முதல் வருஷம் மாலை போடுறவா வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னி சுவாமிகள்னு சொல்லுவான். அவளைன்னா முதல் வருஷம் மாலை போடுறா அப்படின்னா அவளை வந்து கன்னி சுவாமி அப்படின்னு சொல்லுவோம். கன்னி சுவாமிகள் வந்து நேராக மலைக்கு போய் ஃபஸ்ட்டு பம்பாவில் வந்து நதி நீர் ஆடிட்டு மலைக்கு போய் அங்கே நம்ம விசேஷமாக நம்ம எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துகிட்டு போவோம். நெய் தேங்காய். அந்த நெய் தேங்காய் தான் ரொம்ப விசேஷம். அந்த நெய் தேங்காவை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கறது தான் அங்கே முக்கியமான பிரார்த்தனை. அதனால் அந்த நெய் தேங்காவை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த தேங்காயில் நெய்யை வந்து நல்லா நிரப்பி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவ்வளோ விசேஷம். அங்கே போயிட்டு அந்த நெய் தேங்காய் உருட்டிகிட்டே எடுத்துகிட்டு போவோம். சன்னதிக்கு உருட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குருசாமிலாம் வருவா கூட. குருசாமிகிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட சொல்லி நெய் அபிஷேகம் பண்ணுவாள். நெய் அபிஷேகம் பண்ணால் தான் நமக்கு வந்து பூர்த்தியானதான் அர்த்தம். இந்த கன்னிசுவாமி முதல் வருஷம் போகிறவா கன்னிசுவாமி, அடுத்து 3ஆவது வருஷம் போடுறவா வந்து
மணி கட்டி பூஜை பண்ணுவாள். மணி கட்டி அங்கே வந்து பூஜை பண்ணுற வழக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் 18 வருஷம் தொடர்ந்து கம்ப்ளீட் பண்ணவா வந்து அந்த இடத்துல தென்னங்கன்றை வந்து வச்சு பிரார்த்தனை பண்ணி செலுத்தி முடிச்சிடுவாள். அதனால் இந்த கன்னிசுவாமி இருக்கிறது தான் மெயின். முதல் வருஷம் போகிறவா அவள்லாம் வந்து கரெக்டாக பார்த்து கூட்டின்னு போனோம். கூட்டின்னு போயிட்டு அங்கே விரதம் இருந்து கரெக்டாக கூட்டிகிட்டு போய் வைக்கணும். அந்த விரதம் இருந்து முடிச்சுட்டு அவள் திரும்பி எல்லாம் ஆற்றுக்கு வந்த பிறகு அன்னதானம் செய்யணும். முக்கியமாக அந்த கன்னிசுவாமியை கூட்டு போகிறேன் அப்படின்னா கன்னிசுவாமிகளை கூட்டிகிட்டு போயிட்டு மலைக்கு போயிட்டு திருப்பி வந்த பிறகு அன்னதானம் செய்து அனைவருக்கும் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி தரும். அதே போல் இந்த 3வது வருஷம் முடித்து மணி கட்டிட்டு வருவாங்க. அங்கே போய் சபரிமலையில் போய் மணி கட்டி வந்த பிறகும் பார்த்தது அப்படின்னா இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறது, அதிலிருந்து அன்னதானம் பண்ணுறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி தரும். தென்னங்கன்று 18 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா தென்னங்கன்று வந்து விற்கிறது ரொம்ப விசேஷமான பிரார்த்தனை. நாம் வந்து வஸ்திர தானங்கள்லாம் செய்யலாம். தான் ரொம்ப விசேஷமான பலன்கள் தரும். வஸ்திர தானம் செய்கிறது அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சிடணும். டெய்லி வந்து நம்ம வந்து இப்போ மாலை போட்டு விரதம் இருக்கோம் அப்படின்னா தினமும் சரண கோஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம டெய்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்ன சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம்? ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஹரிஹர சுதனே சரணமையப்பா, வில்லாதி வீரனே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா இப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனை பண்ணிய பிறகு தீபாராதனை காமிக்கணும். அதே மாதிரி இது விசேஷ ஒரு வழிபாடுன்னு சொல்கிறேன். திரிவிளக்கு அப்படின்னு சொல்லி 3 விளக்கு மாதிரி இருக்கும். அது கேரளா கோவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. 3 விளக்கு இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி திரிசூலம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அந்த விளக்கை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க கடையில். அந்த விளக்கை வாங்கி நெய் தீபம் ஏற்றி ஆற்றுலேயே வந்து அந்த விளக்கு போடலாம். ரொம்ப விசேஷம். நீங்கள் மலைக்கு போயிட்டு திருப்பி வர வரைக்குமே அந்த விளக்கை வந்து நீங்கள் டெய்லி ஆற்றுல வந்து 48 நாட்களும் போடுறது விளக்கும். 48 நாள் போட்டிங்க அப்படின்னா ஒரு விசேஷமான பலன் தரும். அந்த 3 திரி தீபத்துலேயும் விளக்கு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றிக்கணும். நெய் தீபம் ஏற்றி தீபாராதனை ஆற்றுல வந்து ஃபோட்டோ ஐயப்ப சுவாமி ஃபோட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா தீபாராதனை காட்டி முடிச்ச பிறகு அந்த திரி தீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தீபத்தில் அந்த குத்து விளக்கு செட் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பழம் எடுத்து சுருகிக்கணும். 3 திரி தீபம்னு பேர். அதனால் 3 இடத்துலையும் வாழைப்பழம் சுருகி அதில் வந்து கற்பூரம் ஏற்றிக்கணும். கற்பூரம் ஏற்றி பிரார்த்தனை செஞ்சு முடிச்சுக்கணும். இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும். அதே போல் இன்னொரு வழிபாடு, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, கல்யாணம் ஆகணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, இந்த ஐயப்பா வழிபாடு செய்யுங்க. என்ன வழிபாடு அப்படின்னா ஆற்றுலேயே வந்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. தேங்காவை 2ஆக உடச்சிடுங்க. 2ஆக உடச்சிட்டு அதில் வந்து நெய் தேங்காவை உடச்சி அதில் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றி ஒரு தாம்பாளம் எடுத்து பச்சரிசி போட்டு அந்த 2 தேங்காயிலையும் நெய்யை ஊற்றி விளக்கு தீபம் போடணும். என்னைக்கு போடணும் அப்படின்னா சனிக்கிழமை மணிக்கு போடணும். அதுதான் ரொம்ப விசேஷம். ஏன்னா சாஸ்தா அவர். அதனால் சனிக்கிழமை மணிக்கு ரொம்ப விசேஷமான பலன் எடுத்துட்டு அவர் வந்து காவல் தெய்வம். நீங்கள் எப்பப்பெல்லாம் வெளியூர் கிளம்புறீங்களோ ஐயப்ப சுவாமிக்கு ஒரு நெய் தீபம் இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு போங்க. ரொம்ப விசேஷமான பலன். எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் ஐயப்பனை பிடிக்குமோ அவள் எல்லாருமே சுவாமியே சரணமையப்பா என்கிற இந்த கமெண்ட்டை வந்து என்னோடய யூடியூப் சேனலில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து ஜோதிடம், பிரசன்னம், திருமண பொருத்தம் இது எல்லாமே பார்க்குறேன். யாருக்கெல்லாம் இது போல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அவள் எல்லாம் என்னென்ன டாபிக்ஸ் போடலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்ப நான் போடுவேன். ஜோதிடம் பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். 9994449156 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. அனைவருக்கும் நன்றி, நமஸ்காரம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.